அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையானது என்னென்னா தக்காளி பொடிசாக நறுக்கிக்கிட்டோம், வெங்காயம், கொத்தமல்லி தழை, மிளகாய். இப்போது நம்ம கடாயில் எண்ணெய் வச்சுக்கணும், எண்ணெய் ஊற்றிக்கணும். நான் எனக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸோ அதோட என்ன பண்ணணும் அப்படின்னா 3 ஸ்பூன் அளவுக்கு என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா கோல்டன் கலரில் ஆட் பண்ணணும், நல்லா வறுத்துடணும். வறுத்ததுக்கப்புறம் இது வந்து உளுந்தம்பருப்பு சட்னின்னு வச்சுக்கலாம், தக்காளி சட்னின்னு வச்சுக்கலாம். ஏன்னா நிறையா உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன், ஸோ நல்லது இல்லையா, அதனால் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் வெங்காயத்தை எடுத்து போட்டுருங்க. நான் வந்து ஒரு 2 வெங்காயம் 3 வெங்காயம் பண்ணியிருக்கேன். ஏன்னா நாங்கள் 4 பேர் 5 பேர் சாப்பிட்றோம். ஸோ அதனால் 3 வெங்காயம் வரையும் நறுக்கியிருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கிட்டோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். தண்ணி சத்து லைட்டாக கூட இருக்கக்கூடாது, ஏன்னா இதுதான் டேஸ்ட் கிடைக்காது. ஸோ அதனால தான் இப்போ என்ன பண்ணணும், நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணணும். இப்போ என்னென்னா நாங்கள் வந்து எப்படி சொல்கிறது, புதினா சட்னி தனியாக அடிப்போம். ஆனால் இதில் வந்து கொத்தமல்லியும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து அவ்வளோவா வந்து கொத்தமல்லி இதில் வராது. அதனால தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் இதையும் நல்லா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்புறம் மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து என்ன வரமிளகா எடுத்திருக்கேன். வரமிளகா நல்லா சில்லி டேஸ்ட் செம்மையாக இருக்குன்றக்காக அதை எடுத்திருக்கேன். நீங்களும் எப்படி எந்த மிளகா போடுவீங்கன்னு சொல்லுங்கள். சில பேர் பச்சை மிளகா போட்டால் அது நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொத்தமல்லி தழை ஆட் பண்ணியாச்சு. ஃபைனலாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணியெல்லாம் இழுக்கும் அப்படி இல்லையா, அதில் ஃபுல்லாக தண்ணியெலாம் இழுத்துடணும். இழுத்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கிறோம். இந்த கொத்தமல்லி தழை சட்னின்னு வச்சுக்கலாம், தக்காளி சட்னின்னு வச்சுக்கலாம், உளுந்தம்பருப்பு சட்னின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ ஓகேவா. இப்போ நல்லா வறுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ தோசை சட்டி நான் அடுப்பில் வச்சுக்க போகிறேன். இது நல்லா வந்துருச்சா, இதை எடுத்து காய விட்டுக்கணும், ஆறணும் இல்லையா. அப்புறம் தோசை சட்டி அடுப்பில் வச்சுக்க போகிறேன். தோசை சுட போகிறேன். எனக்கு தான் தோசை சுட்டு சாப்பிட போகிறேன். 2 தோசை சுடுவேன். ஸோ ஏன்னா இது காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா. ஸோ அதனால் ஊற்றிக்கலாம் தோசை. இது வந்து தோசை வெந்துக்கிட்டு இருக்கக்குள்ளாட்டியும் இது ஆறிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா அதை நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் மிக்சிங் ஜார் இருக்கு இல்லையா, அதில் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்சர் ஜாரில் அது நல்லா ஆறிடுச்சு, ஏன்னா அவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்றனால ஆறிடுச்சு. ஏன்னா நாங்கள் பின்னாடி இருக்கோம், அதனால மாறிடுச்சு. நல்லா அரைச்சிக்கணும், ஏன்னா பின்னாடினா என்ன சொல்கிறதுனா ஃபுல்லாக தோப்பு மாதிரி இருக்கும். அதனால் நல்லா ஆறிடும். இப்போ அந்த அரைச்சாச்சு. இப்போ பனிக்காலம் மாதிரி மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் ஆறிடும். இப்போ அவ்வளோதான், என்னோடய தோசை ரெடி. தோசைக்கு தக்காளி சட்னி ரெடி. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாப்பி நியூ இயர்.